அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்களுக்குமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்துதுங்க. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெற்று முடிஞ்சிருக்க நிலையில் மற்ற முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது சனி பகவான் முடிஞ்சிச்சு, அப்புறம் குரு பகவானினுடைய பெயர்ச்சி, சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படின்னு முடிஞ்சிருக்க நிலையில மாதக்கோள்களினுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வை சேர்க்கையாகட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானினுடைய உதயமாகட்டும், சனி பகவான் மீண்டும் பார்த்தீங்கன்னா வக்ர நிலை அடைகிறாரு, புதன் பகவான் பின்னோக்கி நகர்கிறாரு. இந்த மாதிரி கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துறதுங்க. இந்த தாக்கம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதங்கள்ல அமையும் அப்படின்னு சொல்லலாம். சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அடைவாங்க, சில ராசிக்காரர்கள் துரதிர்ஷ்டத்தை அடைவாங்க. அந்த வகையில கும்ப ராசிக்கில பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியாகட்டும், புதன் பகவானினுடைய பின்னோக்கிய பயணமாகட்டும், மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை, சேர்க்கையாகட்டும், எப்படிப்பட்ட நிலைகள், எப்படிப்பட்ட மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நேரத்தில் முக்கியமான தருணங்களாகவும் முக்கிய பல சம்பவங்கள், நிகழ்வுகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது விரும்பத்தகாத ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் அதை தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படலாம், பொருளாதார நிலையில சிறு சறுக்கல்கள், சிக்கல்கள் ஏற்படலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எல்லா விஷயத்திலையுமே சற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே சரிங்க, எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க. முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு, தெரியாத மனிதர்களின் பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. பணத்தை யாரிடமிருந்தும் கை நீட்டி வாங்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். செலவையும் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். மற்றபடி வேலையில் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்க பாருங்க. பண பிரச்சனைகள், குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நீங்கள் புதிய முயற்சிகளை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம். நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வி அடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம். அதாவது இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு அதை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம்
வலுவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகத்தான் செய்யும். தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடைவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு விதமான அச்ச உணர்வு, பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். தேவையில்லாமல் எதை பற்றியும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம். உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த குழப்பம் நாளளவில் பார்த்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் குழப்பிக்கொள்ளாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கிறது சால சிறந்தது. மனதை அமைதியாக வைத்து கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க, குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயக பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையோ நீங்கள் வணங்கிவிட்டு அந்த நாளை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பம், பயம், அச்ச உணர்வு, மனபதட்டம் இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட முடியுங்க. அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை சேரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க. ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். இதனால் இழுபறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். இறைவனினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது. அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு. அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து விடாதீங்க. அதுதான் இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பாணியிடத்துலையும் சரி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு விலகுவாங்க. எதிரிகளினுடைய தொல்லையில் இருந்து கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் விரும்பிய வேலைகளை எல்லாம் செய்வதற்கு உரிய காலகட்டம் இதுவாக இருந்தாலும் சிறு தடைகள் மற்றவர்களால் ஏற்படதான் செய்யும். அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசியமாக கருத்துக்கள் கூற வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓரளவுக்கு சரியாகிடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோடு ஒரு சிலர் வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல் சுமூகமாகத்தான் செல்லும். ஒரு சில நேரத்தில் மந்தமாகவும் போகலாம். ஆனால் அதிகப்படியான லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில்
ஈடுபாடு அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக ஆர்வம் ஆன்மீகத்தில் காட்டுவீங்க. வீட்டில் இறை வழிபாடு செய்கிறதன் மூலமாக சந்தோஷம் ரெட்டிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுங்க. பண கஷ்டம் தீரவும் ஆரம்பிக்கலாம். கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கலாம். வியாபாரத்திலையும் வேலையிலையும் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்க கூடுமான வரைக்கும் நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி இதுதான் உங்களுக்கு பல வகைகளில் நல்லதை ஏற்படுத்தும். அதே போல் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது நடக்காததால் கொஞ்சம் சோகம் மனதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இந்த நேரத்தில் நிறைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம்.